சும்மா ஏதாச்சும் பேசாத, சும்மா ஏதாச்சும் பேசக்கூடாது, புரியுதா? எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? சார் நான் எங்க சார் போய் சொன்னேன்? ஆபீஸ்ல இருந்து நான் உன்கிட்ட போன் பண்ணி என்ன கேட்டேன்? வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா? எங்க அம்மா வந்து உன்கிட்ட ஏதாச்சும் பேசினா என்கிட்ட சொல்லணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, சொன்னியா? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொன்னியா? ஒரு வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க, ஏன் இது வரைக்கும் அத சொல்லல என்கிட்ட? நந்தினி, உன்னதான் நான் கேக்குறேன், காதுல கேக்குதா உனக்கு? என்ன வேலையில இருந்தும் மெனக்கெட்டு உனக்கு போன் பண்றதுக்கு நான் என்ன மென்டலா சொல்லு? எனக்கு வேற வேலை இல்லையா? சார் இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி? வேற எப்படின்ற? நான் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கிறதுனால தானே உனக்கு போன் பண்ணி கேட்டேன் நானு. அப்படி இருக்கும்போது எனக்கு சொல்றதுக்கு உனக்கு என்ன நந்தினி பிரச்சனை? உடனே எனக்கு அது தெரியணும். என்ன பிரச்சனை உனக்கு? சார் கோவப்படாதீங்க சார், நான் ஒன்னும் வேணும்னே மறைக்கல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அதை வச்சு தேவையில்லாம உங்களுக்கும் அம்மாக்கும் பிரச்சனை வரும், அதுக்கு பயந்து தான் சொல்லாம விட்டேன். இப்ப பாருங்க, இப்ப நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை வந்துருச்சு. இங்க பாரு நந்தினி, நீ அந்த விஷயத்தை நான் போன் பண்ணும்போது சொல்லியிருந்தா நான் அதை வேற மாதிரி டீல் பண்ணிருந்திருப்பேன். ஆனா நீ தான் தேவையில்லாம சொதப்பி விட்டு இருக்க இப்போ. சாரி சார். என்ன என்ன சாரி பூரின்னு? சாரி சொல்ற சாரி. ஆமா, உன்னை அவங்க கேட்ட உடனே கடகடன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியே, அதுல என்ன எழுதிருக்குனாச்சும் படிச்சு பாத்தியா நீ? சார் அதுல இங்கிலீஷ்ல எழுதிருந்துச்சு, எனக்கு எதுவுமே புரியல. எதுவுமே உனக்கு புரியாது, ஆனா காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருப்ப நீ. சார் சம்பளத்துக்கு கையெழுத்து வாங்குறதான்னு அம்மா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. சுந்தரவள்ளிய பத்தி உனக்கு தெரியாது? அது ஒரு பெரிய மலைப்பாம்பு, சுத்துறதும் தெரியாது, முழுங்கறதும் தெரியாது. இது கூட தெரியாம ஆமா இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு வந்து கையெழுத்து வாங்கும் போது உன் மனசுக்கு அது தோணல? உனக்கு ஒரு டவுட் வரல? சரி ஓகே விடு, கையெழுத்து ஏதோ போட்டுட்ட, ஆனா அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது. ஆனா பாக்கிறதுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னாவது தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா? நந்தினி சொல்லு, அது எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு? எப்படின்னா எப்படி சொல்றது, பேப்பர்ல தான் சார். நான் என்ன எவர் சில்வர் தகுடு நான் சொன்னேன்? சும்மா டென்ஷன் பண்ணாத நந்தினி. இப்போ அந்த பேப்பர் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன கலர்ல இருந்துச்சு? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ, அது பாக்க எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி லேசா பச்சை கலர்ல இருந்துச்சு சார். இந்த நிலம் வாங்கும் போதெல்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி பத்திரம், மேல ரூபா நோட்டு மாதிரி ஏதோ இருந்துச்சு. ஓஹோ, பாண்ட் பேப்பரா? ஆமா, கல்யாணத்துக்கிட்டயும் கையெழுத்து வாங்கிருக்காங்கல்ல? ஆமா சார். அது எப்படி இருந்துச்சு? இல்ல அது சாதாரண வெள்ளை பேப்பர் தான் சார். கல்யாணம் அண்ணன் சொன்னாரு. உன்கிட்ட பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து, கல்யாணத்துக்கிட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து. ஏன் நந்தினி ஏதோ இடிக்கல? இத பாரு நந்தினி, இத பாரு நந்தினி, இனிமேலாச்சும் எதையும் என்கிட்ட மறைக்காத. அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும்னு நீயே டிசைட் பண்ணி மறைச்சேன்னு வெச்சுக்கோ, இன்னும் அதை விட பெரிய பிரச்சனையை நான் உருவாக்கிடுவேன். புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். சரிங்க சார். எப்ப பாரு தலைய ஆட்டிக்கிட்டே இரு. புரிஞ்சிருச்சா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? போ, போய் தூங்கு. என்னவா இருக்கும்? பாண்ட் பேப்பர்னு சொல்றாளே. பாண்ட் பேப்பர்னா அது என்னவா இருக்கும்? எதுக்கு பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க? இவ வேற என்கிட்ட சொல்லாம கையெழுத்து போட்டிருக்கான்.